கோவையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் 63 நாயன்மார்கள் குரு பூஜை விழாவை ஒட்டி திருவீதி உலா நடைபெற்றது. தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவல்லி ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் 63 நாயன்மார்கள் திருவீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிலையில் குரு பூஜை விழாவை ஒட்டி 63 நாயன்மார்களுக்கும் கல்யாண பசுபதீஸ்வரர், அலங்காரவல்லி, சவுந்தரநாயகி, முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை, விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இரவு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலய வாசலில் கல்யாண பசுபதீஸ்வரர், அலங்காரவல்லி வெள்ளி ரிஷப வாகனத்திலும், சவுந்தரநாயகி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் மற்றும் வெள்ளி எலி வாகனத்தில் கணபதியும், வெள்ளி மயில் வாகனத்தில் முருகன், வெள்ளி தெய்வானையுடன் திருவீதி உலா காட்சியளித்தனர். கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற 63 நாயன்மார் குரு பூஜை விழாவில் சுவாமி திருவீதி உலா கோவில் வெள்ளி பிரகாரத்தை சுற்றி வந்து பின்னர் அண்ணா வளைவு, ஜவஹர் பஜார் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இந்நிகழ்ச்சியை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட சிவபக்தர்கள் மேளதாளங்களுடன் ஆலயம் வலம் வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ வேலாத்தம்மன் ஆலயத்தில் 33ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை ஒட்டி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். சின்ன காஞ்சிபுரம் உள்ள எல்லை தெய்வமாக விளங்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வேலாத்தம்மன் ஆலயத்தில் 33ஆம் ஆண்டு ஆடி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் காலை CNA தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து ஆலயத்தை வந்தடைந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ராகவன், ஸ்ரீனிவாசன், பச்சையப்பன் ஆகியோர் CN அண்ணாதுரை தெரு, அண்ணா அவென்யூ விழா குழுவினர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இதில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் சந்துரு, கமலக்கண்ணன், ஷர்மிளா, சரவண பிரதர்ஸ் கணேஷ், பருப்புமண்டி சரவணன், சுகுமார், தொண்டை மண்டல வேளாளர் சங்க தலைவர் எல்லப்ப முதலியார், ஆலய பூசாரிகள் சுப்பிரமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பட்டக்கோவில் கிருஷ்ணர் தேவஸ்தானத்தில் ஆடி மாத சிறப்பு வழிபாடு. சேலம் மாவட்டம் பட்டக்கோவில் பகுதியில் அமைந்துள்ள கிருஷ்ணர் தேவஸ்தானம் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு அருள்மிகு கிருஷ்ணர் மற்றும் ஆண்டாள் நாச்சியாருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதையொட்டி சுவாமிகளுக்கு பல்வேறு வகையான தங்க ஆபரணங்கள் மற்றும் வண்ண மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து கிருஷ்ணர் மற்றும் ஆண்டாள் நாச்சியார் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனைத் தொடர்ந்து துளசி தளங்களால் பல்வேறு நாமாவளிகள் கூறப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் நட்சத்திர தீப ஆராதனை, கும்ப தீப ஆராதனை, பஞ்சதீப ஆராதனை உள்ளிட்ட பல்வேறு வகையான தீப ஆராதனைகள் மற்றும் 16 வகையான சோடச உபச்சாரங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மகா தீபாராதனை தொடர்ந்து பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆடி மாத சிறப்பு வழிபாட்டில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கிருஷ்ணர் மற்றும் ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்து அருள் பெற்றனர்.
சௌக்கியா வாராகி அம்மன் ஆலயத்திலிருந்து சேலத்து மகாராணி கோட்டை பெரிய மாரியம்மனுக்கு 108 தட்டு சீர்வரிசை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி. சேலம் கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடித் திருவிழாவை முன்னிட்டு சேலம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி ஸ்ரீ சௌக்கியா வாராகி அம்மன் ஆலயத்திலிருந்து ஸ்ரீ சௌக்கியா வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து புதுப்பட்டு புடவையை கட்டி பலவித நகை ஆபரணங்கள் நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். அருகே உற்சவர் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பல்வேறு விதமான பழ வகைகள், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், மஞ்சள், திருமஞ்சனம், குங்குமம், சந்தனம், பன்னீர் போன்றவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து புது பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்து பஞ்சகற்பூர் ஆரத்தி காட்டி குடை, விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சாஸ்திரங்களால் சோடச உபச்சார பூஜை செய்து மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காட்டி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகாதீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனமும் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி, குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் முதல் அக்ரஹாரம் 600க்கும் மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் தட்டு சீர்வரிசை பொருட்களை அலங்கரித்து வைத்து ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் மகாதீபாராதனை காட்டப்பட்டதும் ஊர்வலமாக சேலம் தேர்வீதி ராஜகணபதி கோவில் டவுன் வழியாக கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலுக்கு தட்டு சீர்வரிசை பொருட்களை பம்பை மேளதாளங்கள் முழங்க மூலஸ்தானத்தில் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து சேலத்து மகாராணி கோட்டை பெரிய மாரியம்மனுக்கு மலர் மாலைகள் சூட்டி தட்டு சீர்வரிசை பொருட்கள் வைத்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி, குங்கும பிரசாதத்துடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாலைகள், தோரணங்கள் கட்டி சிவலிங்கம், சுகபிரம்மரிஷி வராக அவதாரம், பிரம்ம முனிகள் கொண்டு அழகாக அலங்கரித்து வைத்து கோலம் போட்டு பெண்கள் இன்னிசை பக்தி பாடல்களை பாடியுள்ளனர். சுகபிரம்மரிஷி வாழ்க்கை வரலாற்று கதைகளையும் கூறினர். உற்சவர் லட்சுமி நாராயணசாமி சயன கோலத்தில் ஊஞ்சலில் லட்சுமி மடியில் நாராயணன் தலை வைத்து படுத்தவாறு பக்தர்களுக்கு அழகாக காட்சி தர தெய்வங்களுக்கு கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காட்டி குடை, விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சாஸ்திரங்களால் சோடச உபசார பூஜை செய்து துளசி தளங்களால் அஷ்டோத்தர நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் மகாதீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனமும் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி, குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் கருமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழா சிறப்பு பூஜை. சேலம் அமானி கொண்டாலம்பட்டி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா பூச்சாற்றுதலுடன் தொடங்கி தினசரி பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு முகத்திற்கு விசேஷ அலங்காரம் செய்து புதுப்பட்டு சேலையுடன் பலவித நக ஆபரணங்களுடன் மலர் மாலை அணிவித்து ஆலயம் முழுவதும் வேப்பிலைகளால் அலங்கரிக்கப்பட்டு வேப்பிலைக்காரியாக அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க அம்மனுக்கு தேங்காய் பழம் உடைத்து பிரசாதம், நெய்வேத்தியம் செய்து உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகாதீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் விபூதி, குங்கும பிரசாதத்துடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது.
மாவட்டம் கமுதி அருகே கருங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் 26ஆம் ஆண்டு ஆடி பொங்கல் உற்சவ 10 நாள் திருவிழா காப்புக்கட்டு கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக யாகசாலை பூஜை, கணபதி ஹோமம், கோமாதா பூஜை, பூர்ணாகுதி நடைபெற்றது. முன்னதாக சிம்ம வாகனத்தின் மீது சக்தி மாரியம்மன் அமர்ந்த உருவம் பொறித்த கொடிமர பட்டத்தின் கொடியை வான வேடிக்கை, தப்பாட்ட இசை வாத்தியங்கள் முழங்க காளியம்மன் ஆலயத்திலிருந்து கருங்குளம் கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக நகர்வலமாக சென்று சக்தி மாரியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஆலயத்தை சுற்றி வலம் சென்று கொடிமரத்தின் மீது கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சக்தி மாரியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான மூலிகை திரவிய சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து காப்பு கட்டி தங்களது விரதத்தை தொடங்கினர். விளாத்திக்குளம் யோகிராம் சுரத்குமார் கேந்திரத்தில் ஆகஸ்ட் மாத நாம கேந்திரம் கவிஞர் விசிறி சங்கர் தலைமையில் நடைபெற்றது. விளாத்திக்குளம் குளத்தூர் சாலையில் அமைந்துள்ள யோகிராம் சுரத்குமார் கேந்திரத்தில் ஆகஸ்ட் மாத நாம கேந்திரம் கவிஞர் விசிறி சங்கர் தலைமையில் நடைபெற்றது. விளாத்திக்குளம் யோகி ராம் சுரத்குமார் நாம கேந்திரம் காலை 10 மணி அளவில் தொடங்கிய நாசரெத் யோகி பஜன், மந்திர் உற்சவ மூர்த்தி எழுந்தருளல், YRSK மண்டலம் யோகி பஜன்ஸ், செல்லம்மாள் சங்கர் மற்றும் எட்டயபுரம் யோகி அருட்கூட்டம் சகோதரிகள், விளாத்திக்குளம் மண்ணில் யோகி ராம் சுரத்குமார் ஆலயம் கண்ட இளவல், செல்லப்பாண்டியன் முத்துமாரி சத்சங்க உரை, சுரத சப்தாகம், பால காண்டம் கவிஞர் விசிறி சங்கர் தலைமையில் நாமகேந்திரம், சிலாமூர்த்தி பாத பூஜை, புஷ்பாஞ்சலி, ஆர்த்தி பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான அன்பர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது. காலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி பூஜையும் நித்திய பூஜையும் நடைபெற்றது. காலை 7:45 மணிக்கு கணபதி பூஜை, சங்கல்பம், புண்ணியாக வாசனம், கும்ப பூஜை, கணபதி ஹோமம், அம்பாள் மூலமந்திர ஹோமம், பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மா பூமாதேவி, குருநாதர் மற்றும் உற்சவர் அம்பாள் பரிவார தெய்வங்களுக்கு மஞ்சள் பொடி, மாப்பொடி, திரவியம், பால், தயிர், இளநீர், தேன், சந்தனம், வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு கூழ் படைத்து சிறப்பு சோடச தீபாராதனை லட்சுமணன் சுவாமி தலைமையில் சங்கரன் குருக்கள், மாரியப்பன், மாரீஸ்வரன் பூஜைகளை செய்தார்கள். இவ்விழாவில் சுப்பாராஜ், சங்கரேஸ்வரி, முருகன், தொழிலதிபர் வெங்கட்ராமன், மலையாண்டி, விளக்கு பூஜை குழுவினர், இசக்கிமுத்து, மாரித்தாய், செல்வராணி, பூமாரி, ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தரிசனமும் செய்தனர். நிறைவாக பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ குருபாத தரிசன பரிபாலன அறக்கட்டளை சார்பில் செய்திருந்தார்கள். சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு ஓசூர் விநாயகர் கோவில் சிறப்பு அபிஷேகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் காந்தி சிலை அருகே அமைந்துள்ள அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. விழாவை ஒட்டி விநாயக பெருமானுக்கு பால், சந்தனம், தயிர், தேன், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை தரிசித்து வழிபட்டனர். பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது.